உன்னாலில் முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே பரிதாபம் காட்டும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல். வியூவர்ஸ் எல்லாருக்குமே விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வந்துட்டு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட் மேக்கிங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கஸ்டமர் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கிஃப்ட் வந்துட்டு உங்களுக்கு காத்துட்ருக்கு. நான் வந்து இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பேன், அது வந்துட்டு வீடியோக்கு நடுவில் நான் ஆன்சரும் சொல்லிவிடுவேன். யார் கமெண்ட்டில் அதுக்கான ஆன்சரை கரெக்டாக சொல்கிறீங்களோ ஸோ அவங்கள வந்துட்டு நாங்கள் வந்துட்டு குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஸோ அவங்களுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் வந்துட்டு மண்டேவே நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது வந்து வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆன்சர் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களே வந்துட்டு கொஸ்டின் கேட்கும் போதுமே நீங்கள் ஆன்சர் கீழே டைப் பண்ணிடலாம். என்ன கொஸ்டின்னா, ஒரு மனுஷன் வந்து இறைவன்கிட்ட போயிட்டு ஒரு வரம் கேட்டானா, அதாவது வந்து எல்லாருக்கும் என்னை பிடிக்கணும், எல்லாருக்குமே வந்து என் மேலே அன்பு காட்டணும், எல்லாரு கண்ணுக்குமே நான் ரொம்ப நல்லவனாக தெரியணும், அந்த மாதிரி ஒரு வரம் கொடுங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் வந்துட்டு இறைவன்கிட்ட கேட்டாராம். அதுக்கு வந்து இறைவன் வந்து என்ன பதில் சொல்லியிருப்பாருன்றது தான் கொஸ்டின். ஸோ வீடியோக்கு நடுவில் ஆன்சரும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இப்போவே நீங்கள் கீழே ஆன்சர் போடலாம். இப்போ வாங்க அது சூப்பரான வீடியோ என்ன, இன்றைக்கி நம்ம என்ன மேக்கிங் வீடியோ பார்க்கலாம் என்பதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் சோப் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஆல் ஸ்கின் டைப், ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது யூஸ் பண்ணுறவும் நல்லா இருக்குது, இதில் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் பர்சனுக்கும் மென்க்கும் சேம் டைம் எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இந்த சோப் வந்துட்டு செட் ஆகும். இதில் ஃபேர்னஸ்க்காக என்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நாங்கள் ஆட் பண்ணுறோம் என்பதையும் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த சோப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இது எவ்வளோ நாளில் ரிசல்ட் கிடைக்கும், உண்மையாகவே இது ஃபேர்னஸ் கொடுக்குமா என்பதையும் நம்ம பார்க்கலாம். யூஸ் பண்ணவங்க ஃபீட்பேக் நிறையா கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இது அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் தரத்துக்கு என்ன காரணம், அப்படி என்ன இதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் என்பதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வாங்க வேஸ் இந்த ப்ராடக்ட் மேக்கிங் எப்படி செய்யலாம், இந்த சோப் செய்யறதுக்கு என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் தேவை, எங்களுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின்கான கஸ்டமைஸ் ஃபேர்னஸ் சோப் எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒரு சோப்புக்கான அளவு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரு சோப் பார்த்தீங்கன்னா நம்ம சோப்பு 140 150 கிராம் இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு 160 கிராம் பேஸ் எடுத்துக்கிறேன். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா பப்பாயா பேஸ், நாங்களே ரெடி பண்ணுறது. பப்பாயா பேஸில் தான் ஆயிலி ஸ்கின்கான, பிம்பிள் ஸ்கின்கான சோப் நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த பப்பாயா பேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. எப்படி கோட் மில்க் பேஸ் வந்து ஒரு ஃபேர்னஸ் கொடுக்குமோ நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னுக்கு, ஸோ அதே மாதிரி பிம்பிள் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த பப்பாயா பேஸ் வந்துட்டு ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் பப்பாயா பேஸ் வந்துட்டு 160 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு டபுள் பாயிலிங் முறையில் தான் சோப் வந்துட்டு ரெடி பண்ணுறோம். பேஸ் மெல்ட் ஆகிட்டு இருக்கும் போதுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கேரட் பவுடர் சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ பவுடர், பீட்ரூட் பவுடர் 1/2 டீஸ்பூன், பொட்டேட்டோ பவுடர் 1/2 டீஸ்பூன், மாதுளைப்பழம் சீரம் 1/2 டீஸ்பூன், ஸ்ட்ராபெரி எசென்சியல் ஆயில் 1/2 டீஸ்பூன், ஃப்ரூட் எசென்சியல் ஆயில் 1/2 டீஸ்பூன், டீ ட்ரீ ஆயில் ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துக்குங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸோ இதிலேயே ஆல்மோஸ்ட் நல்லாவே ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இதில் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து ஃபேர்னஸ்க்கான இன்க்ரீடியன்ட் தான். சேம் டைம் பிம்பிள்ஸ் வராத இன்க்ரீடியன்ட், பொட்டேட்டோ பவுடராக இருக்கட்டும், டொமேட்டோ பவுடராக இருக்கட்டும், ஒரு கேரட் பீட்ரூட் பவுடராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு பிம்பிள் ஆயிலி ஸ்கின்னுக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு ஃபேர்னஸ்க்கான இன்க்ரீடியன்ட். இது கூடவே எப்போவுமே வந்து எங்களுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு பப்பாயா நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்ட்ராபெரி நூடுல்ஸ் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வந்துட்டு பாயில் ஆக வேண்டாம். நூடுல்ஸ் ஆட் பண்ண உடனே நம்ம வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சியா பட்டர் நல்லா தடவி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இந்த பப்பாயா நூடுல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கஸ்டமைஸ் ஃபேர்னஸ் சோப்பை நம்ம இதில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கோம் இந்த சோப்பில் நாங்கள் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ எதனால் இந்த சோப் வந்துட்டு இவ்வளோ ஃபேர்னஸ் கொடுக்கறதுக்கான காரணம் இது தான். எங்களுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸும் இது தான்.
இந்த நூடுல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி ரெடி பண்ணுறீங்க? ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து எங்ககிட்ட இல்லைங்களா, நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணும்போதும் இந்த நூடுல்ஸ் பதில் நாங்கள் என்ன ஆட் பண்ணலான்னா, நீங்கள் வந்துட்டு பப்பாயா பவுடர், ஸ்ட்ராபெரி பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நூடுல்ஸ் நாங்கள் வந்துட்டு கோல்டு ப்ராசஸ் மூலமாக ரெடி பண்ணுறது, மிஷின் மூலமாக ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும். ஸோ வீட்டில் வந்து நம்ம ஏதோ ஒன்று இருக்கிறத நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணும் போதும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கும் நாங்கள் வந்து ரெடி பண்ணுறதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இதுதான். இந்த மாதிரி நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் பண்ணுறதுனால தான் நம்ம வீட்டில் செய்யறதுக்கும் எங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் நூடுல்ஸ் மேக்கிங் வீடியோவும் போட சொல்கிறீங்க. நீங்கள் நூடுல்ஸ் சேர்க்கறது பதிலாக பவுடராகவே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் தான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் இல்லைங்களா. ஸோ இது நாங்கள் மிஷின் மூலமாக ரெடி பண்ணுறது. ஸோ எங்களுடைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது. ஸோ நல்ல ஒரு ஃபேர்னஸ் கொடுக்குறது, ஒரு கோட் மில்க் சோப்பில் ஒரு ஃபேர்னஸ் கொடுக்குறது வந்து ஒரு கோட் மில்க் நூடுல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி நூடுல்ஸும் பப்பாயா நூடுல்ஸும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து சேல் பண்ணும்போது நாங்கள் பவுடராக சேர்க்க முடியாது. ஸோ எங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும், மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இதே மாதிரி நூடுல்ஸை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான். இப்போ ரூம் டெம்பரேச்சர்லேயும் இந்த சோப் நல்லா காய வச்சிடலாம். சோப் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃபேர்னஸ் சோப் ரெடி பண்ணுறோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸோ இந்த சோப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோன்றதை நம்ம சோப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் சேர்த்துருக்கோன்றது. ஸோ எல்லா ஸ்கின் டைப்பும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோட் மில்கால் ரெடி பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்துட்டு ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின்னுக்கு செட் ஆக மாட்டேது இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின்னாக இது கொடுக்குறோம். கோட் மில்க் ஸ்பெஷல் கோட் மில்க் கஸ்டமைஸ் சோப்னா நம்ம வந்துட்டு லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ரெடி பண்ண சோப் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது நல்லாவே ஒரு ஃபேர்னஸ் கொடுக்கும், டேன்ஸ் ரிமூவ் பண்ணும். வெயிலில் போயிட்டு வந்து ஸ்கின் ரொம்ப கருத்து போயிருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த சோப்பால் குளிச்சு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கும், சேம் டைம் நல்ல ஒரு பிரைட்னிங் இருக்கும். ஃபேஸ் டு பாடி ஃபுல்லாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆண் பெண் எல்லாரும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஒரு ஃபேர்னஸ்க்கான ஒரு சோப் இது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் நாங்கள் ஆட் பண்ணுறோம், எதனால் இந்த சோப் வந்துட்டு இவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த சோப் போட்டோன்னே ஒரு பிரைட்னிங் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, ஒரு ஃப்ரெஷ் லுக் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஆயில் கண்ட்ரோல் பண்ணுறது, பிம்பிள்ஸ் க்யூர் பண்ணுறது, அன்ஈவன் ஸ்கின் டோன், சன்டன், ரொம்ப கடினமான சருமத்துக்குள்ளேயும் இது போய் இவ்வளோ ஃபேர்னஸ் கொடுக்கக்கூடிய காரணம் இதுதான். இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் நாங்கள் ஆட் பண்ணுறதுனால தான் இது இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ப்ராடக்ட் காஸ்ட்டு 380னாலும் அந்த 380க்கான இன்க்ரீடியன்ட்டும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சோப்பை பார்த்தாலே தெரியும் இதில் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோன்றது நீங்கள் லைவாகவே உங்களுக்கு அந்த சோப்பில் தெரியும். அது ஒரு கண்ணாடி மாதிரி உங்களுக்கு தெரியும் உள்ளே சேர்த்துக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ சோப்பை பார்க்கும் போதுமே அதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்றதை நம்ம வந்துட்டு உணர முடியும். ஸோ சூப்பரான சோப் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆண்களும் நிறைய பேர் எங்களுக்கு தனியாக சோப் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த சோப் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது நிறைய புது புது ப்ராடக்ட் நாங்கள் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். பர்கண்டி கலராக இருக்கட்டும், மென் ஃபேர்னஸ் க்ரீமாக இருக்கட்டும், பியர்ட் ஆயிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா நியூ ப்ராடக்ட் நாங்கள் வந்துட்டு லான்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் நிறைய பேர் வந்து லிப்ஸ்டிக், ஐலைனர், ஃபேஸ் பவுடர், அதாவது ஃபேஸ் ஒயிட்னிங் பவுடர்லாம் கேட்குறீங்க. ஸோ அதையும் ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிச்சிட்டோம், டெஸ்டிங்காக போயிருக்கு. ஸோ வந்ததும் லேபிள் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிடும். அப்படி வரம் கேட்ட மனுஷன் கேட்ட அந்த இறைவன் என்ன சொன்னார்னா, அப்பேற்பட்ட வரம் எனக்கே கிடைக்கலப்பா, உனக்கு எப்படி நான் வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாராம். இதுதான் வந்து யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. எல்லாருக்கும் நம்ம வந்து நல்லவங்களாக இருந்துட முடியாது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பர்சனாக நம்ம இருக்க முடியாது. இறைவனுக்கே அப்படி ஒரு நிலைமை, ஒருத்தருக்கு பிடிச்ச ஒருத்தர் பிடிக்காம தான் இருக்கும். அதில் தான் நீ வந்துட்டு வாழணுன்றது ஒரு அருமையான ஒரு விஷயத்தை வந்துட்டு இறைவன் சொன்னாராம். ஸோ இதுதான் ஆன்சர். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம வாழ முடியாது. ஸோ இருக்கிற வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ரெண்டாவது நிறைய பேர் வந்துட்டு இப்போல்லாம் வந்து வீடியோ முடியும் போதும் ஒரு மோட்டிவேஷன், ஏதாவது ஒரு கதை சொல்வீங்க, ஒரு குட்டியாக ஸ்டோரி சொல்வீங்க. அது வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பார்க்கும்போதும் ஒரு தைரியமாக இருக்கும், ஒரு எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்வீங்க. இப்போ வந்து அதெல்லாம் சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் இதெல்லாம் கேட்கறதுக்கு டைம் இருக்காது இல்லைங்களா. ஸோ இது என்ன போய் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருது. சம்டைம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறேன், உணர்றேன், பார்க்குறேன், ஒரு விஷயம் படிக்கும் போதும் வந்து அது எனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இது. யூடியூப் நான் பார்த்துட்டு இருக்கும் போதுமே வந்துட்டு விஜய் சேதுபதி ஒரு டைலாக் சொல்லுவார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம ஒவ்வொருத்தருமே டெய்லியும் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் இது. அதாவது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதும் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் நம்மக்கிட்ட ஆர்குமெண்ட்டாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணார்னா, நம்ம பேச பேச அவங்க ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, அதை ஏற்றுக்காமல் அவங்க ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட போராடாதீங்க, திருப்பி நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ண அவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்கன்னா
அவங்களுடைய விஷயத்தை அவங்களுடைய எண்ணத்தை நம்மக்கிட்ட திணிக்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய பர்சன் கிட்ட சரிப்பா ஓகே நீ சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு விட்டுறணும். ஏன்னா முட்டாளை வந்துட்டு தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ்ஸான ஒரு வார்த்தை அது. நிஜமாக நம்ம டெய்லியும் பார்க்குறோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு இல்லை இது சரியில்லை அப்படின்னு நம்ம பேச போனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இல்லை அதுதான் சரி இதுதான் சரி தவற கூட சரின்னு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்துட்டு என்ன பேசி ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள்? அப்படியாப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு போடுறது தான் நல்ல விஷயம். அவங்கக்கிட்ட நம்ம ஆர்குமெண்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து நம்மளுக்கு தான் அதிகமாக ப்ரெஷர் ஆகும், டென்ஷன் ஆகும். அவங்களுடைய விஷயத்தை நம்மக்கிட்ட திணிக்க பார்ப்பாங்க. இதை தான் அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார். ஸோ முட்டாள் இது மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணுறவங்க வந்துட்டு நம்மள முட்டாளாக்க பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி முட்டாளை வந்துட்டு சரிப்பா நீ சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு நம்ம வேலை வாங்கணும். ஸோ இதுதான். ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம போராடி தான் வாழ வேண்டியது இருக்குது. எதுவுமே நமக்கு ஈஸியாக கிடச்சிடாது. ஒரு மான் இருக்கிற இடத்துல தான் வந்து அதே காட்டில் தான் சிங்கம் புலிலாம் இருக்குது. பாம்பு இருக்கிற அதே காட்டுக்குள்ளே தான் தவளை இருக்குது. பெரிய பெரிய திமிங்களை இருக்கக்கூடிய கடலுக்குள்ளே தான் குட்டி குட்டி மீனும் இருக்குது. எலி இருக்கிற இடத்துல தான் பூனையும் இருக்குது. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கிற இடத்துல தான் நம்ம இருப்போம். ஸோ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதையும் தாண்டி போராடி வாழ்கிறது தான் ஒரு உண்மையான வாழ்க்கை. இப்படி தான் நம்மளை படைக்கப்பட்டிருக்கு. என்ன அவன் நல்லா இருக்கான் இவங்க நல்லா இருக்காங்க நம்ம வண்டி கஷ்டப்படுறோமே நினைக்காதீங்க. நல்லா இருக்கிறவங்களும் ஒரு வகையில் அவங்களும் சில கஷ்டத்தை சில சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்க்கும் போதும் பார்வைக்கு நமக்கு வந்துட்டு அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க தெரியும். எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சேலஞ்ச் இருக்குது. எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம் இருக்குது. நம்மளை இறைவன் படைக்கப்பட்டதே போராட்டத்துக்கு நடுவில் வாழணும் தான் படைக்கப்பட்டிருக்காரு. ஸோ அந்த போராட்டையும் தாண்டி ஃபேஸ் பண்ணி அதுலேயும் ஒழுக்கமாக நேர்மையாக நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுவாங்க. இறைவனுக்கும் அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை தான் பிடிக்கும். நம்ம அமைச்ச வாழ்க்கையை அவன் நல்ல மாதிரி வாழ்ந்து முடிச்சிருக்கான்றது நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இறைவனுக்கும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள்.